நான் ஒன்று சொல்லவா? ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த வீட்டில் கேட்டாலும் இன்றைக்கி நீங்கள் என்ன டிஃபன் வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குன்னா, இன்றைக்கி இட்லி வச்சோம், இன்றைக்கி தோசை சுட்டோம், இப்படி தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு தோசை மாவு மொத்தமாக ஒரு வாரத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைக்கு அப்பப்போ ஈஸியாக எடுத்து ஊற்றி நம்ம வந்து இட்லி தோசை வச்சுக்கலாம். அதே நேரத்தில் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி செய்யணும்னா மாவை உருட்டணும், அதுக்கு ஒரு தனியாக ஒரு வெஜிடபிள் வைக்கணும், இந்த மாதிரி நிறைய கஷ்டமான விஷயங்கள் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இட்லி தோசை வச்சுருப்பாங்க. அதனால தான் மேக்ஸிமம் இட்லி தோசை இப்படி சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிட்டு நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு கண்டிஷனில் இந்த இட்லி தோசையை பார்த்தாலே கடுப்பாகும். சரியா? சை, இன்னைக்கும் இட்லியா, இன்னைக்கும் தோசையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும். சரிங்களா? ஏன்னா இட்லி தோசை நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். நான் இப்போ துபாய்க்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு கடையில் இட்லி கிடச்சிடாதா அப்படின்னு எங்களுக்கு ஏக்கமாக இருக்கும். அப்படி போய் சாப்பிட்டா கூட அதிக விலையாக இருக்கும், டேஸ்ட்டும் நம்ம ஊரில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கவே செய்யாது. இதே மாதிரி தாங்க அன்பும். எப்போவுமே அன்பு ஈஸியாட்டு கிடச்சிட்டே இருந்ததுன்னா, அன்பு மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளுமே ரொம்ப ஈஸியாக கிடச்சுன்னா அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறதே இல்லை. கீழே நிறைய கற்கள் கீழே கிடக்கு, அதை நம்ம என்றைக்குமே மதிக்கிறோமா? ஆனால் ஒரு வைரக்கல் கிடச்சிதுன்னா அதை நம்ம மரியாதை கொடுக்கணும். இதே மாதிரி தான் அன்பும். ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு அன்பை நம்ம வந்து ரொம்ப சீப்பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப அவைலபிளாக கொடுக்கறதுனால அதை யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் அதுக்காக யாரையும் நீங்கள் அன்பு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லலை. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்ககிட்ட அன்பாயிருங்க. ஆனால் எதிர்பார்க்காதீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அன்புக்கு வந்து அவங்க வந்து நம்மளை மதிப்பாங்க, அவங்க திரும்ப நமக்கு அன்பு தருவாங்கன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அன்பு செய்யுங்க. மீண்டும் உங்களை வேற ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். நன்றி, வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமையட்டும்.